அனைவருக்கும் வணக்கம். வர விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு சின்ன டெக்கரேஷன் ஐடியா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு சதுர அடி அளவு உள்ள கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதை ஆர்ச் மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கிற பீஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சென்டரில் வைக்கிறதுக்காக ஒரு குஞ்சம் மாதிரி தொங்க விடுறதுக்காக ஒரு மாயில் எடுத்துகிட்டு அது நரம்பு மாதிரி இருக்கும் இல்லையா நடுப்புற, அதை விட்டுட்டு அதை ஒட்டின மாதிரி ரெண்டு சைடும் அந்த இலையை கட் பண்ணிவிட்டு பாதி அளவு மட்டும் சிசரில் கட் பண்ணி தோரணைக்கு கட்டுவோம்ல அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதோட நடுப்புற ஒரு ரோஜாப்பூ, அதுக்கு மேலே அந்த நரம்பை மறைக்கிற மாதிரி கொஞ்சம் மல்லிப்பூ வச்சு கட்டிக்கலாம். அதை ஒரு ஸ்டாப்லர் பின் போட்டு நான் இந்த ஆர்ச்சி சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த சைடில் இருந்து பார்க்கோம்னா ஒரு மல்லிகைப்பூ இலையில் ஒரு செவந்தி பூ இருக்கிற மாதிரி நான் ஏற்கனவே ஸ்டாப்லர் பின் போட்டு வச்சுருக்கிறேன். அதை திரும்பவும் அந்த ஆர்ச் மேலே வச்சு ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸ்டாப்லர் பின் தான் போடணும்னு அவசியம் இல்லை, ஊசி நூல் போட்டு கூட தைக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா டபுள் சைடட் டேப்பை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த ஆர்ச்சில் ஒட்ட வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இலையும் பூவும் சேர்ந்த மாதிரி இருக்கிறத அது மேலே வச்சிங்கன்னாக்கா ஒட்டிக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் முடிஞ்சிடும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக ஆர்ச்சி பூரா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதை விநாயகர் சிலைக்கு பின்பக்கமாக வச்சுட்டு நீங்கள் பூஜைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது செவரோரம் வைக்கிறதா இருந்தாக்கா இதே போதும். நீங்கள் சென்டரில் ஒரு மணக்கட்டை மாதிரி எதுவும் போட்டு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா இதுக்கு பின்னாடி இந்த ஆர்ச்சுக்கு பின்னாடி சப்போர்ட்டுக்காக ஒரு குச்சி மாதிரி இல்லை ஸ்கேல் மாதிரி ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் சுவரோரம் வச்சு காட்ட போகிறேங்கிறதுனால நான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. அதனால் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக வச்சிடலாம். பார்க்குறதுக்கு சிம்பிளாக சூப்பராக இருக்கும். ரொம்ப செலவு இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு பூ அலங்காரம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.